ஓம் ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविंध्य शिरोधिनि वाजिनि विष्णु विलाजिनि जिष्णुनुति भगवति केजिनि कंड कुडुंबिनि भूरि कुडुंबिनि भूरि कृते जय जय के महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुते रम्यकवर्धिनि शैलसुते ओम நமச்சிவாய மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 5ஆம் நாள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாள் வழிபாடுகள், துர்க்கை அம்பாள் வழிபாடுகள், ஆடி செவ்வாயிலே ராகுகால பூஜை வழிபாடுகள் இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும். இவ்வாறு இந்த ஆடி செவ்வாயிலே அம்பிகை வழிபாட்டிலே நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, இந்த ராகு கால நேரம் இது ஒவ்வொரு நாட்களும் 1.5 மணி நேரங்கள் சுபகாரியங்களுக்காக விலத்துக்கின்ற ராகு காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ராகு காலம் தினமும் 1.5 மணி நேரம். அவ்வாறு அந்த செவ்வாய்க்கிழமையிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, அது ஒரு சில மாதங்களிலே ஒரு 10-15 நிமிடங்கள் முன் பின்னாகவும் அந்த நேரங்கள் வரக்கூடியதாக இருக்கும் ராகு காலம். இந்த ராகுகால நேரத்திலே அம்பாளை வேண்டி, துர்க்கை அம்பாளை வேண்டி விரதமிருந்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது. இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக வெட்டி அதற்குள்ளே இருக்கின்ற சாறுகள், சுளைகள், விதைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து நெய் வெட்டி திரி போட்டு அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அம்பாளை வேண்டி குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்து அந்த தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை செய்வார்கள். ராகு கால துர்கா பூஜை. இது ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், திருமணங்கள் தடைப்பெறுகின்ற கன்னி பெண்கள், குழந்தை இல்லாத தம்பதிகள், சுமங்கலி பெண்கள், நாகதோஷம், புத்திரதோஷம், காலசர்ப்ப தோஷம் இவையெல்லாம் நீங்குகின்ற வகையிலே இந்த ஆடி செவ்வாயிலே இதனை ஆரம்பித்து செய்வார்கள். தொடர்ச்சியாக 9 கிழமைகள் செய்யக்கூடியதாகிய இந்த ராகு கால துர்கா பூஜை குறைந்தது 9 செவ்வாய்க்கிழமையாக செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் செய்கின்ற பொழுது அம்பாளுடைய அனுக்கிரகம் நமக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடியது. எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் உயர்வுகள் தரக்கூடியது. அதுவும் இந்த ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை, இது முதலாவது செவ்வாய்க்கிழமை. நமக்கு இன்றைய தினத்திலே அதை செய்ய முடியவில்லை என்றால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்த செவ்வாய்க்கிழமை, இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற இந்த செவ்வாய்க்கிழமைகள் ஒரு சிறப்போடு கூடியது, அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடியது. பொதுவாக அம்பாள் ஆலயங்களிலே இந்த ஆடி மாதம் பூராவும் கூழ் காய்ச்சி வழிபாடு செய்வது, பொங்கல் வழிபாடு செய்வது, வேப்பிலை கஞ்சி காய்ச்சுவது, வேப்பிலையாலே அம்பாளை அலங்காரம் செய்வது போன்ற சிறப்புகளோடு கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். நாமும் இந்த ஆடி செவ்வாயில் அம்பாளை வழிபட்டு ராகுகால நேரத்திலே துர்கா பூஜை செய்து குங்குமர்ச்சனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். நாளைய தினம் புதன்கிழமை
சமய குரவர்களில் ஒருவராகிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை நாள். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார பதிகங்களை பாடியவர்களிலே ஒருவர். 7ஆம் திருமுறையாக நமக்கு திருமுறையை தந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய குரு பூஜை நாளைய தினம். அதிலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.